ஆசை வார்த்தை கொட்டி நான் வந்து கர்ப்பமானேன். அவங்க வீட்டில் போய் கேட்டதுக்கு பஞ்சாயத்தெல்லாம் பேசி நான் அவனை கட்டிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வெளிநாடு தப்பிச்சு போயிட்டான். எங்கள் அப்பா எவ்வளோதான் தாங்கிக்கணும் வச்சு என் பிள்ளைக்கு ஏதாச்சும் ஒரு நீதி வேண்டும். அவனை பிடிச்சி உள்ளே போடுங்க. மழை செலவாக இருக்கா கண்ணை தான் சொன்னால் ஃபோன் பண்ணி எங்களுக்கு ஒரு வழி மாமூலில் கேட்ட கழுத்தை பிடிச்சி வெளில வெளியே காரி துப்புறாங்க சார். என் பேர் வினிதா. எங்கள் வீட்டு பக்கத்தில் எய்த்த வீட்டு பையன் வந்து உதயகுமார் என்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லி ஆசை வார்த்தை கொட்டி நான் வந்து கர்ப்பமானேன். அவங்க வீட்டில் போய் கேட்டதுக்கு பஞ்சாயத்தெல்லாம் பேசி நான் அவனை கட்டிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வெளிநாடு தப்பிச்சு போயிட்டான். எங்களுக்குன்னு யாரும் இல்லை. அப்பா அம்மா வீட்டில் தான் நாங்கள் இருக்கோம். எங்களுக்குன்னு யாரும் இல்லை. பையன் போய் போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுத்தோம். 2019 கொடுத்தோம். பையனுக்கும் 4 வயசு ஆகுது. போய் கேட்டதுக்கு எங்களை திட்டுறாங்க, கொலை மிரட்டல் செய்கிறாங்க. புள்ளைய வந்து உனக்கு கொன்னுடுவேன், வாபஸ் வாங்கு அப்படின்னு சொல்லி திட்டுறாங்க. எங்களுக்குன்னு யாரும் இல்லை. அப்பா அம்மா வீட்டில் தான் இருக்கோம். இல்லை சார். ஒன்றா இருந்தோம் சார். குழந்தை பிறந்து தான் கம்ப்ளைண்ட்டே கொடுத்தேன். கட்டிக்கிறேன்னு சொல்லி தான் அப்படி இருந்தோம். மகளிரில் போய் கொடுத்தோம், வேளாங்கண்ணில் போய் கொடுத்தோம் சார். எதுவுமே ஸ்டெப்பும் எடுக்கலை, எந்த ஸ்டெப்பும் எடுக்கலை. பையனுக்கும் 4 வயசாகுது. சாப்பாடு கூட வழி இல்லாமல் எங்கள் அப்பா வீட்டில் தான் இருக்கும். எங்கள் அப்பா எவ்வளோதான் தாங்கிக்கணும் வச்சு என் பிள்ளைக்கு ஏதாச்சும் ஒரு நீதி வேண்டும். அவனை பிடிச்சி உள்ளே போடுங்க. மழை செலவாக இருக்கா கண்ணை தான் சொன்னால் ஃபோன் பண்ணி எங்களுக்கு ஒரு வழி வேணும். எங்களுக்கு ஒரு நீதி வேணும் சார். 4 வருஷமாக நாங்கள் பிள்ளை அப்பா விட்ட தான் இருக்கோம். எங்களுக்கு யாருமே இல்லை. மாமூலில் கேட்ட கழுத்தை பிடிச்சி வெளில வெளியே காரி துப்புறாங்க சார். அவங்க வீட்டில் எல்லாம் சொல்கிறாங்க, காரி துப்புறாங்க. இது எங்கள் பிள்ளையே இல்லை அப்படின்னு சொல்லி கழுத்தை பிடிச்சி வெளில தள்ளுறாங்க சார். இல்லை சார், மலேசியால தான் இருக்கான். என்ன பண்ணணும்? அவனை பிடிச்சி உள்ளே போடுங்க சார். எப்படியாச்சும் அவனை வந்து அழைச்சிட்டு வந்து எங்களோட ஒப்படைங்க. சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல் தவிக்கிறோம். எங்கள் அப்பாவில் தான் சார் இருக்கிறோம். எங்களுக்கு வாழ்க்கை விடுங்க சார். இல்லைன்னா நாங்கள் செத்து போயிடுவோம். இங்கே இருந்து எங்கள் வீட்டில் எங்கள் அப்பா அம்மா அவமானம் விடுறாங்க சார். இல்லைன்னா நாங்கள் செத்து போயிடுவோம் சார். ஏதாச்சும் எனக்கு ஒரு வழி வேணும், நீதி வேணும் சார். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.